எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்போ ஆண்டவர் இந்த இடத்திலே தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு உன்னுடைய மாம்சத்தை நீங்க நம்பி நீங்க இறங்குற அந்த மனுஷனுக்கு ஐயோ. சோ இத்தனை காலங்களும் இத்தனை நாட்களும் நீங்க மனுஷனை நம்பினதற்காக கர்த்தரிடத்துல நிறைய பேர் நீங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, இந்த மனுஷனை நான் தேவையில்லாம நம்பி நஷ்டப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்களை நம்பாம மனுஷனை நம்பினது தவறுதான் ஆண்டவரே. நீங்க மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வழிகாட்டியே நீங்க என்ன பண்ண வேண்டாமா? நம்ப வேண்டாம். வழிகாட்டியே நம்ப வேண்டாம். உன்னுடைய மடியிலே படுக்கிறவனுக்கு முன்பாக உன்னுடைய இருதயத்தை திறவாமல் இரு. வழிகாட்டிய நம்பாதப்பா. உன் மடியில படுத்துக் கொள்ளுகிற உன் சிநேகிதன், அவன் ரொம்ப நெருக்கமானவன். உன்னுடைய மடியில படுத்துக் கொள்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஐக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் உன்னுடைய இருதயத்தை நீ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவனுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திறக்கவே கூடாது. சிம்சோன் மிகப்பெரிய பலசாலி, எல்லாவற்றிலும் நேர்த்தியானவன். ஆனால் என்றைக்கு தெளிலாள் என்கிற ஒரு பெண்ணை நம்பினானோ, அவன் நம்பினான் பாருங்க. அவ சொல்றார், யாரு காமிச்சு கொடுத்தாலும் நான் உன்னை காமிச்சு கொடுப்பேனா? நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனா? சும்மா ஒரு காரியத்துக்கு தான் கேட்கிறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். நீ என்னை ஏமாத்தாம சொல்லு. ஆனா சிம்சோன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற யாருக்குமே சொல்லாத அந்த சீக்கிரட்டை அந்த பொண்ணு மேல நம்பிக்கை வச்சு இவன் நம்மளை காமிச்சு, ஏற்கனவே 2 டைம் காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, இவளை நம்பாத, இவ ரொம்ப டேஞ்சர், இவ உன்னை அழிக்க பார்க்கிறா, இவ உன்னை பிடிச்சு கொடுக்க பார்க்கிறா, இவளுடைய மோட்டிவேஷன் சரியில்லைன்னு கர்த்தர் 2 டைம் ஏற்கனவே அவனை எச்சரிக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு சில மனிதர்களை குறித்து எச்சரிப்பு கொடுப்பாரு. இவனை நீங்க ரொம்ப நம்பாத. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் 100% அந்த நபர் நம்பிக்கைக்குரிய நபர், கண்டிப்பா நான் அவங்கள தப்பே சொல்ல மாட்டேன். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சுதாகரிக்க வேண்டியது ரொம்ப உடனே சுதாரிக்கணும். ஆனா இந்த சிம்சோன் அப்படி பண்ணல. அவளை நம்பிட்டான். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் திறந்து, என்னுடைய முடியில தான் எல்லா வல்லமையும் இருக்கு, இதை எடுத்து போட்டா என்னுடைய பலன் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுது, அந்த தெளிலாள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. நம்பி சொன்னதை அந்நிய நாட்டு ராஜாவிடத்துல சொல்லி சிம்சோனுடைய கண்களை பிடுங்க வைத்து அவனை ரொம்ப குறைவாய் நடத்த ஆரம்பித்தார்கள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒரு பெண்ணை நம்பினதுனால, இல்லைன்றால் ஒரு தவறான உறவை நம்பினதுனால அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனது. திரும்ப தெளிலால் அவனுக்காக வழக்காடினதா வேதம் சொல்லலை. நான் தெரியாம காமிச்சு கொடுத்தேன்னு மன்னிப்பு கேட்டதா வேதம் சொல்லலை. அதனால நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். நானோ என் பிள்ளைங்களோ மனுஷனை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்பிடவே கூடாது. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிங்கள். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுன்னா என்னன்னே தெரியாது. அவன் மொட்டா குடிகாரனா இருக்கிறான், 24 மணி நேரம் பிராண்டி ஷாப்ல தான் இருப்பான். அந்த பொண்ணு சொல்லுது, அவனை மாதிரி நல்லவன் ஒருத்தனும் இல்லைன்னு. என்ன புத்தி உனக்கு யோசிக்கவே தெரியாதா? இல்ல என்ன கல்யாணம் பண்ணவன விட்டுருவான் அவன். என்ன கல்யாணம் பண்ணவன ஏப்பா 10 வருஷமா விடல, உன்னை கல்யாணம் பண்ணவன விட்டுருவானா அவன்? என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவன் என்ன நல்லா வச்சு பார்த்து, அவனுக்கு வேலையே இல்லையே. இல்ல அதெல்லாம் வந்துடும். அவன் அந்த பையன் மேல அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால நிறைய பேர் நிரூபிக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது.
நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வயதானதுனால ஏற்கனவே உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால இல்ல இவனுடைய மோட்டிவேஷன் சரியில்லைன்னு நமக்கு உடனே நல்லது தெரியும். ஆனா நம்முடைய பிள்ளைகள் அப்படி பழகாததுனால அவர்கள் ஈஸியா ஒருத்தரை நம்பிடுவாங்க. அதனால எல்லாரும் பிள்ளைகளுக்காக என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் பிள்ளை மனுஷனை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிடவே கூடாது. அவனுடைய உயர்வுக்கு கூட யாரை நம்பிடக்கூடாது. அவன் எதுக்குமே மனுஷனை நம்ப கூடாது. ஆனா யாரை மட்டும் தான் நம்பணும்னா, என் பிள்ளை உங்களை நம்பணும் ஆண்டவர், என் பையன் உங்களை நம்பணும், என் பொண்ணு உங்களை நம்பணும். நான் நம்புறேன், உங்க பிள்ளை மட்டும் கர்த்தரை நம்புற பிள்ளையா இருந்தா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பிள்ளை ரட்சிக்கப்படும், அந்த பிள்ளை வசதி ஆகும், அந்த பிள்ளை செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த மகன் உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட ஒரு பெரிய நிலைமையில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அவனுடைய தேவையே என்ன அப்படின்னா, கர்த்தரையே நாங்க நம்புறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் தாவீதுனுடைய மகன் அம்னோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே தான் சாகிற அளவிற்கு அப்படின்னா தன்னை ஒருவன் கொல்ற அளவிற்கு போறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய ஃப்ரெண்டை அவன் நம்பினதாங்க காரணம். ஃப்ரெண்டை நம்புறது. அதான் இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்களுக்கு தங்கச்சிகளுக்கு சில நேரத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை குறித்து தப்பா பேசினா பயங்கரமான ஒரு கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும். யாரை குறித்து பேசினாலும் கோபம் வராது, ஃப்ரெண்ட்ஸை குறித்து பேசி பாருங்க. அப்படி நல்லவன் இல்லடான்னு பேசி பாருங்க. நீ வேணா நல்லவன் இல்லை, ஆனா என் ஃப்ரெண்டு மாதிரி நல்லவன் யாராவது இருக்காங்களா? என் ஃப்ரெண்டு எனக்காக உயிரே கொடுப்பான் தெரியுமா? என் ஃப்ரெண்டு எனக்காக எதை வேணாலும் செய்வான். அதான் கடந்த நாட்கள்லே ஜெயிலில் இருந்து வெளியே வந்த ஒரு நபருக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அவர்கிட்ட எதேர்ச்சியாக சொல்கிறேன், பிரதர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க பிரதர் அப்படின்னு. அப்படியே கண்ணுலேருந்து தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டுது. அவர் அந்த தப்பு பண்ணலை, அவங்க கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிறாரு. இவருடைய எல்லாமே இவங்க ஃப்ரெண்ட்ஸு 3 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது இந்த பையன் அவங்க கூட இல்லை, இவன் ரொம்ப நல்ல பையன். இவங்க தான் அந்த 3 பேர் தான் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் அவனை பார்த்து கேட்குறாங்க, என்னடா நீங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த தப்பு பண்ணீங்களா? இந்த கூட்டத்தில் வேற எவனாவது ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு. நம்ம ஏற்கனவே எவனாவது ஒருத்தன் இருந்தா கூட இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த 3 பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பையன் பேரை சொல்லி இவன் தான் இருந்தான்ட்டான். போலீஸ் தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் போய் அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்கள மாதிரி இவரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஜெயிலில் இருந்தார். அங்கே ஜெயிலில் வச்சுட்டு என்னடா பண்ணீங்க, நான் என்னடா பண்ண அப்படி, ஏன்டா ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, மச்சான் நாங்கள் 3 பேரும் போய் ஜெயிலில் தனியாக இருக்கிறதுக்கு நீயும் கூட இருந்தானா நல்லா இருக்கும்ல, அதுக்காக நம்ம எங்கே போனாலும் பிரியுதில்லை, உன்னையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டு போனோம். நீ உங்களை மாதிரியாடா நான், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, நான் சமுதாயத்தில் நல்ல பேரோட இருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா நல்ல பேரோட இருக்கிறாங்க. இவர் ஜெயிலுக்கு போனாரோ இல்லையோ, அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவர் ரொம்ப சிக்காயிட்டாரு, குடும்பமே அப்படியே உருக்குலைஞ்சிருச்சு. ஜெயில இருந்து வந்து அழுதாரு பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, என் ஃப்ரெண்ட்ஸை நான் நம்பிட்டேன் பாஸ்டர், என் ஃப்ரெண்ட்ஸை நான் நம்பிட்டேன். வாலிப தம்பி தங்கச்சி, உங்க நண்பர்கள் வேண்டான்னு நான் சொல்லலை, நண்பர்கள் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் உன் நண்பனை நீ என்ன பண்ணிடாதுன்னா, உன் வாழ்க்கையில் ரொம்ப நம்பிடாத. அம்னோன் தன்னுடைய சிநேகிதனை நம்பினா, அந்த சிநேகிதன் தனக்கு சொல்றது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு நினைச்சான். தன்னுடைய சிநேகிதன் கண்டிப்பா எனக்கு தீமை செய்ய மாட்டான், எனக்கு துரோகம் பண்ண மாட்டான், என்ன நல்லாதான் வழி நடத்துவான்னு நினைச்சு தன்னுடைய விஷயத்தை எல்லாம் நண்பனிடத்துல ஓபன் பண்ணா. ஆனா அந்த இவன் நல்லவன், அவனோடு கூட இருந்த நண்பன் நல்லவன், அவன் பொல்லாதவன், அவன் துஷ்டன். இவனுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவன மாதிரி நடிச்சு இவனை அழகா கவுன்சிலிங் பண்ணி ஒரு பாதாள குழிக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டான். அவனுக்கு தெரியும் இந்த காரியத்தை இவன் பண்ணுனா அப்படின்னா இஸ்ரவேலிலே இவன் மதிகட்டவனை போல ஆவான், இவனுடைய அப்பாவுடைய மானம் கப்பல் ஏறும், இவன் குடும்பம் ஒன்றும் இல்லாம போகும். எல்லாமே அந்த நண்பனுக்கு தெரிந்திருந்தும் ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை முடிச்சு விட்டான்ல. அப்போ மனுஷன் நம்புறதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய கிருபை. ஆமேன்னு சொல்லுங்க. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. வேதத்துல சாராயை குறித்து வேதம் சொல்லுகிறது. சாராய் வந்து ஆண்டவரோட நடந்தவங்க. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், சாராய் விசுவாச மக்களுக்கு எல்லாருக்கும் தாய்.
ஆனா இவங்க தன்னுடைய வாழ்க்கையில குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமான உடனே யாரை நம்புறாங்க? அடிமை பெண்ணாகிய ஆகாரை நம்புறாங்க. இந்த ஆகார் அவ்வளோ நல்ல பொண்ணு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸ் ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணை நம்புறது அப்படின்றது அது அவ்வளோ சுலபம் அல்ல. எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கைக்குரியவங்களா நடந்திருப்பாங்க. அதுவும் தன்னுடைய கணவனாருக்கு அவளை மனைவியா கொடுக்குற அளவுக்கு சாராய் நம்பி இருக்கிறாங்க. ஐயோ, இவளால நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது, இவன் நம்ம குடும்பத்துல குழந்தைய பெத்து நம்ம கையில கொடுத்துருவான், நமக்கு தான் அந்த பிள்ளை, நம்ம தான் வளர்த்துவோம். ஆனா சாராய் வேலையை காமிச்சிட்டாங்களா? சொல்லுங்க, வேலையை காமிச்சிட்டாங்களா? அவங்க கர்ப்பவதியான உடனே அவ்வளவுதான், தன்னுடைய எஜமாட்டிய குறைவா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவரே, எந்த மனுஷனும் மாயே. ஹல்லேலூயா.